சென்டரா போடுங்க. போடியம் சென்டரா போட சொல்லுங்க. போடியம் சென்டரா போட சொல்லுங்க. நீங்க இங்கே இருங்க. சென்டர் தான் போ. மத்தியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நாம் வணங்கும் இதே தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நல்ல ஆசியுடனும் இன்றைய தினம் திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை மற்றும் 4ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள வருகை தந்துள்ள
எங்களின் கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்னியார் அவர்களே வருக வருக என ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பிலே திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகம் சார்பிலும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த பரப்புரையில் அன்னியார் அவர்களுடன் வருகை தந்துள்ள கேப்டன் அவர்களின் மறு உருவம் எங்கள் விஜய பிரபாகரன் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் வருக வருக என திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் அன்புடன் வரவேற்கின்றேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்னியார் அவர்கள் இந்த பகுதியில் பல்வேறு முறை வருகை தந்துள்ளார்கள். இருந்த பொழுதும் இந்த முறை தமிழகம் முழுவதும் 3 கட்டங்கள் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு 4வது இறுதி கட்டமாக மக்களை தேடி மக்கள் தலைவர் நாங்கள் வழங்கும் கேப்டன் அவருடைய ரதத்துடன் நமது பகுதிக்கு வருகை தந்துள்ளார்கள். இந்த ரதம் நாளைய தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுத போகும் ரதம் என்பதை இந்த நேரத்தில் பறைசாற்றும் வகையில் வருகை தந்து சிறப்பித்த கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட கழகம் சார்பில் மீண்டும் ஒருமுறை வரவேற்று அடுத்தபடியாக நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கேப்டனின் மறு உருவம் இளைஞர் அணியுடைய மாநில செயலாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார்கள். ஹலோ, பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்றதுல பெருமையாக தான் சந்தோஷப்படுறேன். திருநெல்வேலி மாவட்டம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, எத்தனையோ முறை நான் வந்திருக்கேன். ஆனால் வள்ளியூருக்கு இதுதான் என்னோட முதல் முறை இங்கே நான் வந்திருக்கிறதுல. இன்னைக்கு மக்களால் உங்களை இங்கே நான் சந்திக்கிறதுல உண்மையாக எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ராதாபுரம் தொகுதி வள்ளியூரில் 2011 நம்ம ஜெயிச்சிருக்கோம். இருக்கிற எல்லா தொகுதியிலுமே இங்க இருக்க விசுவாசமான தொண்டர்களுக்கு தெரியும் துரோகத்தோட வழி என்னன்னு. கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் எதிர்கட்சிக்கு சொல்லிக்கிற கூட இருந்த நீங்க துரோகத்தை பார்த்துட்டீங்க, இப்ப கூட இருக்க விசுவாசத்தை நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பாக 2026 தேர்தல் தேமுதிக ஒரு மாற்று ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும். அரசியல எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷம் நம்ம எல்லாருமே கேப்டன் வழியில அவர் என்ன சொல்லாம கட்டுப்பட்டு நம்ம எல்லாருமே வேலை செஞ்சோம். ஆனா வருங்கால காலத்தில் எத்தனை வாடினா முதுகுல குத்தினாலும் நம்ம வழியை தாங்கிட்டு தான் நம்ம இத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கோம். ஆனா இந்த முறை முதுகுல குத்தினாலும் சரி எதிலும் சரி இன்னைக்கு நம்ம கண் விழித்து சத்திரிகார்களோட சாணக்கியனாக இருக்கணும் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். நம்மளே வச்சுட்டு எல்லாருமே ஆட்சி அமைக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. இத்தனை வருஷம் நம்ம பழச போட்டு பார்த்து நம்மளுக்கு வெறும் நம்ம நடந்து வந்த மலர் பாதையா இருக்கார், முள் பாதையா தான் இருக்கும். ஆனா இந்த முள் பாதையை மீண்டும் மலர் பாதையை ஆக்குறதுக்கு நம்ம தொண்டர்கள் நீங்கள் தயாராக இருக்கணும். இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நானும் சரி எங்க அம்மாவும் சரி இன்னைக்கு அம்மாவாச்சும் முன்னாடி அப்பாவோடய பயணம் செஞ்சிருக்காங்க அரசியல். ஆனா இன்னைக்கு நான் இந்த அரசியல் மேடை ஏறி இருக்கேன்னா இன்னைக்கு எனக்காக இந்த மேடையை நான் ஏறல. இத்தனை வருஷம் இந்த கட்சிக்காக உழைத்த நீங்க தம்பியாக நீங்க கூப்பிட்டீங்க, உங்களுக்காக தான் இந்த மேடையை நான் ஏறி இருக்கேன். 8 வருஷம் முன்னாடி இந்த மேடையில நான் ஏறப்பேன் 24-25 வயசு இருக்கும். அன்னைக்கு கேப்டன் உடல்நிலை சரியில்லை.
இன்னைக்கு என்னைய சுத்தி இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்களே, 8 வருஷம் ஒரே உங்க வீட்டுல ஒரு மகனாக இருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? படிச்சு முடிச்சோன்னு ஒழுங்கா வேலைக்கு போப்பா, அடுத்த வேலையை பாரு, சீக்கிரம் வாழ்க்கையில செட்டில் ஆகு, இந்த மாதிரி தான் நீங்க. ஏன்னா என்ன நீங்க ஒரு செகண்ட் உங்க பக்கத்துல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். நான் உங்க வீட்டு மகனாக இருந்தா நீங்க என்ன ஒரு செகண்ட் யோசிப்பாரு. என்னை விஜயகாந்த் பையனா பார்க்காதீங்க, ஒரு கட்சி தலைவர் முன்னாடி இருந்து பேசுறேன்னு பார்க்காதீங்க. உங்க வீட்டு மகனாக என்ன ஒரு முறை சிந்திக்கணும்னு எங்க தாய்மார்கள் நான் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். என்னைய சுத்தி இவ்வளவு இளைஞர்கள் இருக்கீங்களே, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இன்னைக்கு எதுக்கு நான் இந்த 25 வயசு அரசியல் மேடை ஏறின மக்களை அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் அரசியல் மேடை ஏறும்போது அன்னைக்கு தேமுதிக ஒரு பொற்கால காலங்கள் இருந்துதா? உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி எங்க தாத்தா 6 வாட்டி சிஎம், எங்க அப்பா மேயரா இருந்து நான் அரசியலுக்குள்ள வந்தேன்னா, இல்ல அண்ணாமலை மாதிரி என்ன வந்து அன்னைக்கு எதுவுமே இல்லாம நீங்க ஒரு முக்கியமான ஒரு கட்சியில அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க அந்த வேலையை பார்க்குற மாதிரி வந்திருக்கேன்னா, இல்ல யாரு நீங்க சிந்திக்கணும். விஜயகாந்த் மகனாக படிச்சு முடிச்சு எந்த வேலைக்கும் போகாம கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ அன்னைக்கு எந்த எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் யாரும் இல்லாத அந்த சமயத்தில் எங்க தொண்டர்கள் அவங்க தம்பியாக கூப்பிட்டாங்க. எந்த செகண்ட் யோசிக்காம அடுத்த செகண்ட் என் வாழ்க்கை என்னன்னு கூட எனக்கு தெரியாம அவங்க கூப்பிட்டோட நான் ஓடி வந்து இந்த செகண்ட் வரைக்கும் அவங்களுக்காக உழைக்கிறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் எம்எல்ஏ எம்பி ஆகுறதுக்காகவா? இல்ல, கேப்டன் தோக்க கூடாது, கேப்டன் கட்சி தோக்க, கேப்டன் ஜெயிக்கணும். இன்னைக்கு கேப்டனுக்காக தான் இன்னைக்கு நாங்க எல்லாருமே அரசியலுக்குள்ள வந்திருக்கோம். நாங்கெல்லாம் அரசியல் செய்யறதுக்காக அரசியல் மேடையில ஏறல, எங்க தலைவருக்காக தான் நீங்க அரசியல் மேடையில் நாங்கெல்லாம் ஏறி இருக்கோம். இன்னைக்கு கேப்டனோட ஆசை என்ன? இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டணும்னு சொல்லி இருக்கிறோம். இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டணும்னா வெறும் சேவை மட்டும் செய்யலாம். நாங்க ஏதாச்சும் சங்கம் ஆரம்பிச்சிருக்கலாம், நற்பணி மன்றம் ஆரம்பிச்சு அப்படியே நாங்க கொண்டு போயிருக்கலாம். ஆனா கேப்டன் கட்சி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சா அரசியல் மேடை அப்படின்னா வெற்றியை மட்டும்தான் தீர்மானிக்கும். அந்த வெற்றி என்னவோ அதோட இலக்கை தான் நம்ம பார்க்கணும். அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு கொள்கை வேணும், ஆனா தேர்தல் நேரத்தில் வெற்றி தான் தீர்மானிக்கும். அது நான் எங்க சொல்லி புரியணும் இல்லை, சரி ஓப்பன் புக் சீக்ரெட். அது மக்களாக உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ இப்படி இருக்கும்போது இத்தனை வருஷம் நம்ம ஒரு தோல்வியான ஒரு இருக்கும்போது இனி ஒரு வெற்றிக்கான இலக்கை நம்ம பாடுபடணும், ஜெயிக்கணும். ஆனால் மக்களாக நீங்கள், தொண்டர்கள் நீங்கள் இந்த முறை அனைவருமே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்களோ சிந்திச்சு செயல்பட்டு எல்லாரும் ஒரு மனத்தோட வேலை பார்க்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் எம்எல்ஏ எம்பி, எங்க அம்மா எம்எல்ஏ எம்பியோட முக்கியம் இல்ல. இன்னைக்கு எங்களை சுத்தி நீங்க இருக்கீங்க, நீங்க கவுன்சிலர் ஆகணும், நீங்க எம்எல்ஏ ஆகணும், நீங்க எம்பி ஆகிறதுக்காக தான் நீங்க நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். ஒரு நம்பிக்கையோட எல்லாரும் 2005 இந்த கட்சிக்குள்ள சேர்ந்தீங்க. யாராச்சும் நம்ம தலைவர் சிஎம் ஆக்கிட முடியாத, நம்ம கவுன்சிலர் எம்எல்ஏ, நீங்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்களா? உங்க நம்பிக்கை வீண் போக செய்ய விட மாட்டோம். என்னதாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் எல்லா அவதூறுகளும் நாங்க குடும்பத்தை நாங்க தாங்கினாலும் எங்க கட்சியை நாங்க தோக்க விட மாட்டோம், எங்க தொண்டர்கள் தலைகுடிய விட மாட்டோம். இதுதான். எல்லாரும் நேற்றை பத்தி பேசுறாங்க, நாளைய பத்தி பேசுறாங்க, இன்னைக்கு எல்லாரும் மறந்துடுறாங்க. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு பத்தி நம்ம யோசிப்போம். இன்னைக்கு என்னவோ அதை செய்யும். நேத்து பத்தியே பேசிட்டு இருக்கோம், நாளைய பத்தியே நாளைக்கு பார்த்துப்போம். நேத்து பேசுறது நேத்தோட போச்சு, நாளைக்கு வருது, நாளைக்கு வரணும். இன்னைக்கு நிலை என்ன? இன்னைக்கு நிலை, இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை என்ன? இன்னைக்கு எங்க போனா வெற்றி, இன்னைக்கு யாருக்கு என்னென்ன வரும், எத்தனை சீட், எல்லாருமே சிந்திக்கணும். அரசியலை சும்மா காய்கறி வியாபாரம் இல்ல, ராஜதந்திரம், ராஜாக்கள் போர் போன இடம் அரசியல் என்பது. இந்த அரசியலையும் நம்மளும் ஜெயிக்கணும். நமக்கான இடமும் இன்னைக்கு சட்டசபையில கேப்டன் போய் கேப்டனோட 29 எம்எல்ஏ போனாங்க. இந்த முறை லேடி கேப்டனோட பல எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள்ள போகணும். இது மக்களாக நீங்கள் சிந்திச்சு செயல்படணும். ஒருத்தர் சொல்ல முடியுமா தேமுதிக யார தப்பானவங்கன்ட்டு? ஒருத்தர் சொல்ல முடியுமா கேப்டன் ஊழல் செஞ்சிருக்காருன்னு? ஒரே ஒருத்தர். இன்னைக்கு நானா எங்க அம்மா ஏதாச்சும் எங்க மக்களுக்கு கேப்டன் உதவி செய்யறப்ப நாங்க யாராவது தடுத்து இருப்போமா? வெளியே இருந்து நீங்க என்ன வேணாலும் பேசலாம், உள்ள இருக்கோம் எங்களுக்கு தெரியும். நானா எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னும் என் வாழ்க்கையில் என்னென்ன போராட்டிருக்கு எனக்கு தெரியும். அதுக்காக ஏதோ பயந்து ஓடினா, விருதுநிலையை தோக்கடிச்சு ஏமாத அதுக்காக பயந்து ஓடினா, அடுத்த முறை எந்திரிச்சு வரல. ஏன்? கேப்டனோட ரத்தம் இந்த விஜயபிரபாக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. பயந்து அரசியல் செய்ய முடியாது. அதுக்காக நாங்க தப்பானவங்க, நேர்மையானவங்க, மக்களை ஒவ்வொரு தேர்தலையும் திசையை திருப்புறாங்க.
ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுமே தேமுதிக சுத்தி தான் அரசியலோடு. நீங்க எல்லாருமே நீங்க பாருங்க, சிந்திங்க. இன்னைக்கு நாங்க மட்டும் கூட்டணி முடிவு எடுக்கலன்னு எல்லாருக்குமே அவ்வளவு ஒரு ஆதங்கம். இனி தேர்தல் தேதி அறிவிக்கல, எதுவுமே அறிவிக்கல, தேமுதிக மட்டும் எதுக்கு நோண்டிட்டே இருக்கீங்க? ஏன் எத்தனையோ கட்சி இருக்கு, அந்த கட்சியில போய் கேட்கலாம்ல. இன்னைக்கு சேர்ந்த கட்சியெல்லாம் கன்ஃபார்ம் அந்த கூட்டணியோட தான் இருப்பாங்க சொல்ல முடியுமா? எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு தேர்தல் தேடி வரல. ஏன் தேமுதிக மட்டும் எங்க போகுது எங்க போகுது எங்க போகுது எங்க போகுதுன்ட்டு நாங்க உங்க பொண்டாட்டியா அவ்வளவு பயனா? என்ன புரியல எனக்கு. ஏன் என்ன ஊடகங்களுக்கு ஏன் அவ்வளவு இது? ஏன் மீடியாக்கு என்ன ஏன் அவ்வளவு அவசரம்? நீங்களே இந்த கட்சியை காப்பாத்துனீங்க, நீங்களே இந்த கட்சியை உருவாக்குனீங்க எல்லாரும். நாங்க சும்மா இருக்கிறோம், கட்சிக்காக பாடுபட நாங்க எல்லாம் சும்மா இருக்கோம். உங்களுக்கு என்ன தேவையில்லாம இத்தனை சீட்டுனா? அவங்க 20 கேட்டாங்க, இது 4 தான். அவங்க 40 கேட்டாங்க, 7 தான். நீ வந்து பாத்தியா? நீ வந்து பாத்தீங்களா? கேப்டன் சொல்லுவாங்க இந்த மாதிரி, ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க இந்த மாதிரி குடிச்சு வந்து பேச கேப்டன் நீ ஊத்திக்கு ஊதியான்னு கேட்டாருன்னா அந்த மாதிரிதான் நீங்க கூட உட்காந்து பாத்தீங்களா? இல்ல நீங்க தான் இங்க 2 கட்சிக்கும் புரோக்கர் ஆள மாதிரி பாத்துட்டு இருக்கீங்களா? எனக்கு புரியல. மக்களாக உங்களுக்கு தெரியும் என்ன தவறு செஞ்சோம் தேமுதிக? என்ன 2 கட்சியும் ஊழல் செஞ்சு அதுவே மாறி மாறி ஆட்சி அமைக்கும் போது எந்த தவறும் செய்ய தேமுதிக மட்டும் ஏன் அவதூறு பரப்புறீங்க? நாங்க என்ன தவறு செஞ்சோம்? இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து எல்லா சொத்தும் தேமுதிக எங்க கிட்ட இருந்து போயிருக்கு. அதுக்காக நாங்க வருத்தப்படுறோமா? எதுவுமே இல்லையே. ஒரு நல்ல முடிவை எடுப்போம், எங்களுக்காக இல்ல, தமிழ்நாட்டின் மக்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ரிஷிவந்தியம் மணலூர்பேட்டை பிரிட்ஜ் கேப்டன் நாங்க 2011 போட்டியிடும் போது ரிஷிவந்தியம் 50 வருஷோட கனவு அங்க மணலூர்பேட்டையில பிரிட்ஜ் அமைக்கணும்ட்டு. எத்தனையோ முறை திமுக அதிமுக எத்தனையோ கட்சிகள் வந்துச்சு. ஆனா தேமுதிக உறுப்பினர் உள்ள போனோடனே 50 வருஷம் கனவை நிறைவேற்றணும். அதுதான் தேமுதிக. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க முரசுக்கும் தேமுதிக ஆதரவு கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு கேப்டனை பாத்தீங்க, இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கேப்டன் தான். இது கேப்டனோட வளர்ப்பு தேமுதிக. எங்க அப்பா எங்களை அப்படிதான் வளர்க்க. இது கட்சி இல்ல, இது குடும்பம். நானும் சண்முகப்பட ரத்த பாசமா இருக்கலாம், ஆனா இது எல்லாருமே உணர்வால சேர்ந்த கூட்டம். இந்த கூட்டம் இன்னைக்கு கேப்டனுக்கு ஒண்ணுன்னா நாட்டை சம்பி எங்க அம்மா இல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஓடி வருவாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஜனவரி 9 மாநாடு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. எத்தனையோ பேர் கேள்வி செஞ்சாங்க, கேப்டன் இல்ல, இந்த கட்சியில பெருசா இல்ல, யார் வருவா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எல்லாருமே நிர்வாகிகளே யோசிச்சாங்க. ஆனா கடைசியில வந்தாங்க பாருங்க எங்க தொண்டர்கள். வேட்டிய மடிச்சு கட்டி வழி நடிக்க அவங்களே கூட்டாஞ்சோறு கட்டி எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து அன்னைக்கு கடலூருக்கு வந்தாங்களே, அந்த மாநாடு நடத்துவாங்களே. யாராச்சும் நடத்த முடியுமா? 100 சோறு பீரு எதுவுமே இல்லாம கேப்டன் தோக்கக்கூடாது, கேப்டன் என்ற உணர்வு தேமுதிக உணர்வு இறங்கினாங்களே அந்த மாநாட்டுக்கு. 10 லட்சம் பேர் இறங்கினாங்களே. இதுதான்டா தேமுதிக, இதுதான்டா கேப்டனோட கூட்டம். சும்மா மீடியால உட்காந்து அவ்வளவுதான் வந்து நேர்ல இறங்கி பார், யார் அவ்வளவுதான் நாங்க காமிக்கிறோம். இந்த தேர்தல் நமக்கான தேர்தல். கேப்டனை ஜெயிச்சு வச்சே ஆகணும். செஞ்சிடலாமா? என்னை சுத்தி இளைஞர்கள் இருக்கீங்க, நீங்க என்னை சுத்தி பெண்மணி இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு பெண் தலைவர் யாருன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். சுத்தி இருக்க ஆண் வர்க்கத்தில் ஆண் தலைவர் நீங்க ஒரே ஒரு ஜான்சி ராணி ஒரு பெண்மணியா வந்து சமாளிக்கிறாங்களே, இது சாதாரண விஷயமா? நம்ம ஊர்ல ஒரு சின்ன கொலா சண்டைக்கு எவ்வளவு பிரச்சனை ஆகுது. அரசியல் ஒரு பெண்மணியை நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே. மக்களாக பெண்களாக நீங்கள் சிந்திக்கணும், நீங்க ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா பெண் உரிமையை காக்கணும், பெண் உரிமை போராடணும் சொன்னா பார்த்தா நீங்க ஒரு பெண் ஒருத்தங்க நீங்க போராடிட்டு இருக்காங்க. எல்லா கட்சி ஜாதி மதம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு தேமுதிக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு கொடுக்கணும். இன்னைக்கு எந்த ஜாதி மதம் இல்லாத ஒரே கட்சி யாரு? இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான். இது யாராச்சும் மாத்தி அமைக்க முடியுமா? மாத்தி சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்கு கேப்டன் யார்? உங்க வீட்டு சொத்து. இன்னைக்கு கேப்டன் உங்க வீட்டு சொத்துனா இந்த விஜய் பிரபாகர் யார்? நானும் உங்க சொத்து தான்.
இன்னைக்கு கேப்டனுக்காக நீங்க ஓடி வந்தீங்க. இது கேப்டன் கட்சி. அப்ப இந்த கேப்டன் கட்சியை காப்பாது மக்கள், உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. கேப்டனை விட்டுட்டு நீங்க எல்லாரும் சொல்றீங்களே, கேப்டன் சிஎம் மக்கள் அழுகுறீங்களே, டெய்லி கேப்டன் கையில் மக்கள் அழுகுறீங்களே, அப்ப அதுக்கு என்ன, அதுக்கு நன்றி கடன் நீங்க என்ன சொல்லணும்? உங்க கண்ணீர் இல்ல, அது சந்தோஷம். எலெக்ஷன் நேரத்தில் உங்க ஓட்டு முரசுக்கு ஒரு குத்து. அடுத்த 5 வருஷம் உங்க வாழ்க்கை கெத்தாக நாங்க பாத்துக்கிறோம். இதுதான் உண்மை. நன்றி கடன் கேப்டனுக்கு ஒண்ணு செலுத்தணும். நாம மிஸ் பண்ணி வருத்தப்படுறவங்க முரசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒன்னும் தவறு இல்ல. இன்னைக்கு நாங்க ஆள்றதுக்கு நாங்க எங்களை ஆள வரல, மக்கள் நீங்க எங்களை ஆள, உங்களுக்கு நாங்க வேலை செய்யறதுக்காக நாங்க வந்துட்டு இருக்கோம், ஏங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க வீட்டுல ஒரு டிரைவர், ஒரு சமையல்காரர் வேலைக்கு வைக்கிறா மட்டும் அத்தனை கேள்வி கேட்டாலும் வேலைக்கு வைக்கிறீங்க. உங்க ஏரியா ஒரு எம்எல்ஏ இந்த நாட்டை ஆள போறவங்க, அப்ப நீங்க எத்தனை கேள்வி கேட்கணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும். வெறும் எலெக்ஷன் 1000 2000 வாக்குகள் கொடுத்துதான் இன்னைக்கும் எல்லா கூட்டத்துக்குமே 2000 போய்கிட்டே இருக்கு. அது ஒரு முறை கொஞ்சம் கண்ண முடியாது தூக்கி போட்டுதான் பாருங்களேன், கண்டிப்பா உங்க வாழ்க்கை பொற்காலமாக தான் இருக்கும். இதைத்தான் நான் சொல்றேன், திரும்பியும் சொல்றேன். கேப்டன் உங்க சொத்து, நானும் உங்க சொத்து. அதனால் கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. திரும்பியும் சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. வரவேற்பு அனைத்து தேமுதிக தொண்டர்களும் நிர்வாகிகளுக்கும் நிறைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த தமிழ்நாட்டின் ஊழல் நிறைந்த இயக்கங்களை எல்லாம் இன்று லேடி கேப்டனாக உருவெடுத்து தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நமது பகுதிக்கு வருகை தந்துள்ள நாளைய தமிழகத்தின் எதிர்காலம் எங்கள் அந்நியார் மக்கள் தலைவி அந்நியார் அவர்களை சிறப்பாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்ல எங்களுடைய மக்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பயணம் நான் என்ன சொல்றேன்னா, கேப்டன் கூட பல முறை திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன், வள்ளியூருக்கு வந்திருக்கேன். இந்த பக்கத்துல இருக்கு ராதாபுரம், அது கேப்டனுடைய கோட்டை, முரசுக்கானது. முரசு வென்றெடுத்த தொகுதி தான் ராதாபுரம். அது யாராவது மறுக்க முடியுமா? எத்தனையோ முறை தலைவர் கூட நான் வந்திருக்கேன் இந்த பகுதிகளுக்கு. ஆனா இந்த முறை வந்திருப்பது இது முக்கியமான ஒரு விஷயத்துக்காக. 2026 தேர்தலுக்கு முன்பு உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய கேப்டன் ரத யாத்திரையில தமிழக மக்கள் ஆகிய உங்கள் அத்தனை பேரையும் நாம சந்திக்க வந்திருக்கிறோம். இங்க இந்த மாபெரும் கூட்டத்தை மிக சிறப்பாக நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருக்கும் மண்டல பொறுப்பாளர் அண்ணன் ட்ரிபிள் சந்திரன் அவர்களுக்கும், நமது மாவட்ட செயலாளர் விஜய் வேலாயுதம் அவர்களுக்கும், அதே போல சிவகுமார் நாகப்பன் அவர்களுக்கும், விஜய பிரபாகர் அவர்களுக்கும், யோசேப்பு அவர்களுக்கும், ஜான் டேவிட் அவர்களுக்கும், முருகராஜா, ரவி, ராமச்சந்திரன், சிலுவை சக்தி மாரியம்மன் என்கின்ற அனைவருக்கும், என்னுடன் ஸ்டேஜ்ல இங்க நிற்கின்ற நிர்வாகிகளுக்கும், என் கண் முன்னே இங்க கூடி இருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், என் தாய் குலங்களுக்கும், கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வள்ளியூரில் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையில் உங்களை சந்திக்கிறேன்.
நிச்சயமாக 2026 தேர்தல் மகத்தான ஒரு வெற்றி தேர்தலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு அமையும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் பூத் கமிட்டி அமைத்து BL2 முடிச்சு பூத் முகவர்களுடைய ஆலோசனை கூட்டம் தமிழகம் முழுவதும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதோடு கூட இல்லாமல் மக்களையும் சந்தித்து வருகின்ற தேர்தலில் மக்களுக்கு நாம் என்ன வாக்குறுதி கொடுக்கிறோம், இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வள்ளியூர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ராதாபுரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, இங்க நம்ம மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. இது அத்தனையும் நமது தொகுதி மக்கள் கோரிக்கையாக எழுதி என்னிடம் கொடுத்ததை உங்களிடம் நான் சொல்றேன். இங்க தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை முறைப்படுத்தி தொகுதி மக்கள் கோரிக்கைக்கு ஏற்ப பொதுமக்களிடம் வசூலிக்க கூடாது திட்டத்தில் என்பதை முதல்ல உங்ககிட்ட நான் சொல்றேன். ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட வடக்கன்குளம், காவல் கிணறு, சிலாத்திக்குளம், பார்க்கநேரி, இருக்கன்துறை, சித்ராபுரம் போன்ற பகுதிகளில விதிகளை மீறி அனுமதி பெறாமல் தனியார் நிறுவனங்கள் கல் குவாரிகளை அமைத்து அண்டை மாநிலங்களுக்கு, கேரளாவுக்கு தொடர்ந்து கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் குடிதண்ணீர் இங்க தட்டுப்பாடு, நிலத்தடி நீர் இல்லை, விவசாயம் செய்ய முடியாது. வருங்கால தமிழகத்திற்கு என்ன நம்ம எதிர்கால மக்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம் என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இங்க இருக்கிறது. இதனால் விபத்துகள் மிக அதிகமாக நடப்பதால் அப்பாவி உயிர்கள் இங்கு அதிகமாக இறந்து போகின்ற நிலைமை ஏற்படுகிறது. ஏற்கனவே நான் ஒரு முறை இங்க வந்து அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு தொடர்ந்து இங்க கல் குவாரிகள் மூலம் நடக்கின்ற அவலங்களை சுட்டிக்காட்டி, அது மட்டும் இல்லாமல் கனிம வள கொள்ளையை தடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த கல் குவாரிகளும் மண் குவாரிகளும் இருக்கின்ற இடத்திற்கு நான் நேரடியாக சென்று ஆய்வு செய்தேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சி வந்து தைரியமாக இங்க நின்று மக்களுக்காக போராடி அந்த கல் குவாரியும் மணல் குவாரியும் நேரடியாக சென்று அங்க நடக்கின்ற அவலத்தை யார் பார்த்தாங்க அப்படின்ற கேள்வியை மக்களாகிய உங்க முன்னாடி நான் கேட்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க இங்க கூடன்குளம் இருக்கு, அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்டெர்லைட் ஆலயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதை மூட வேண்டும் என்று மக்கள் அத்தனை பேரும் கூக்குரல் விட்ட போது அந்த ஆலயத்தை சேர்ந்த அந்த முதலாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளையும் அழைத்து அனைவருக்கும் லஞ்சத்தையும் ஊழலையும் வழங்கி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த கூடாது என்று சொன்னாங்க. அவங்க எல்லாம் காசு வாங்கினு அமைதி ஆயிட்டாங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கட்சி பேர் தான் கிடையாது. அது எதுனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கேப்டன் அவர்கள் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிரானவர். இங்க மக்களுக்கு எதிராக நடக்கின்ற அத்தனை அவலங்களையும் எதிர்க்கக்கூடியவர் தலைவர் அவர்கள். அதேதான் இன்னைக்கு நானும் நமது தொண்டர்களும். அதனால இன்னைக்கு வந்து இந்த ஒரு நியாயமான கட்சி, நேர்மையான கட்சி, எந்த ஊழலுக்கும் அடிபணியாததுனால வேற எந்த குற்றத்தையும் தேமுதிக மேல சுமத்த முடியாது. யாராலையும் எந்த குற்றத்தையும் சுமத்த முடியாது. ஏதாவது லஞ்ச ஊழல் வழக்கு இருக்கா, சொத்து குவிப்பு வழக்கு இருக்கா, இன்னைக்கு மணல் கொள்ளை அடித்ததுனால வழக்கு இருக்கா, இன்னைக்கு குவாரிகளில் திருடுறதா வழக்கு இருக்கா, இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை வைத்து நடத்தியதுல வழக்கு இருக்கா, இல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக வழக்கு இருக்கா, கஞ்சா போதை விற்பனை என்ற வழக்கு இருக்கா, இல்ல பாலியல் வன்கொடுமை நம்ம தொண்டர்கள் செய்தார்கள் என்ற வழக்கு இருக்கா, ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தியது தேமுதிக என்ற வழக்கு இருக்கா? எந்த வழக்கும் இல்லை. எந்த விதமான குற்றங்களையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மேல் சுமத்த முடியாத நிலையில தான் வேற வழியே இல்லாம இந்த ஊடகங்களும் யூடியூபர்ஸும் பேரம் என்ற ஒத்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு வேற சொல்வதற்கு வேற எதுவுமே இல்லை என்பதால
அந்த ஒரு வார்த்தையே தாரக மந்திரமா சொல்லிட்டு இருக்காங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன பரம்பரையில் இருந்து வந்தவர் நமது கேப்டன் அவர்கள். அந்த பரம்பரை மதுரைக்குரியவர். அந்த மதுரை மண்ணில் பிறந்த நமது கேப்டன் எவ்வளியோ அவ்வளிதான் நானும் விஜய் பிரபாகர், நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள், கடைகோடியில இருக்கின்ற தொண்டர்கள் வரைக்கும். அதனால தேமுதிக மேல வேற எந்த குற்றத்தையும் சாத்த முடியாது, வேற எந்த தவறுகளையும் நீங்க சுட்டி காட்ட முடியாது என்பதால அந்த ஒத்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அதையே திருப்பி திருப்பி அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு புளிச்சு போனமாவா இன்னைக்கு மக்களுக்கு போர் அடிக்கிற ஒரு விஷயமாக அது கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இது எங்க கட்சி, இது எங்க குடும்பம். எங்க கட்சிக்கு எப்போ என்ன ஏது நல்லது செய்யணும் எங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் எங்க கட்சியை வந்து அப்படியே காப்பாத்தி தூக்கி நிறுத்த போறீங்களா என்ன? எழுதுறவங்க சொல்றவங்க எல்லாம் கடைகோடியில தன்னுடைய வியர்வையை சிந்தி இந்த கட்சிக்காக உழைக்கிறாங்களே என் அன்பு தொண்டர்கள், அவங்க சொல்லட்டும், நான் முடிவெடுக்கிறேன். அவங்க கை காக்கட்டும், நான் முடிவெடுக்கிறேன். இந்த கட்சியோட கூட்டணி வைங்க நீங்க சொல்லுங்க, அதுக்கு நான் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். கட்சிக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லாம உங்க டிஆர்பியை ஏத்தணுங்கிறதுக்காக கண்டதெல்லாம் பேசுகின்ற அனைத்து ஊடகங்களையும் யூடியூபரையும் தேமுதிக சார்பாக வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன். அதனால நான் சொல்றேன், எங்க கட்சிக்கு எங்க கூட்டணி வச்சா நல்லது, எப்ப அறிவிச்சா நல்லது, எப்ப சொன்னா நல்லது என்பது என்னுடைய தொண்டர்களை என்னுடைய பிள்ளைகளாக நான் பார்க்கிறேன். ஒரு அம்மாக்கு தான் தெரியும் இந்த கட்சியை எப்படி வழி நடத்தணும். ஒரு அம்மாக்கு தான் தெரியும் தன் குழந்தையுடைய வழி என்ன என்பது. ஒரு தாய்க்கு தான் தெரியும் இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் என்பது. அதனால நீங்க யாரும் எங்களுக்கு எந்த ஃப்ரீ அட்வைஸும் பண்ண வேணாம். பிரபா சொன்ன மாதிரி 4க்கு 4 ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ நேரா நீங்களே வந்து உட்காந்து பார்த்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. என்ன, நீங்க 1000 கல் எறிந்தாலும் என்ன எரிஞ்சாலும் எங்களுடைய அடி வயிற்றுல கனமில்லை. சோ எங்களுக்கு வழியில எந்த பயமும் இல்லை. இது நேர்மையான கட்சி, உண்மையான கட்சி என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க இருக்கிற ராதாபுரத்துல கஞ்சா போதை விற்பனை அதிகமாக இருக்கிறதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போய்கொண்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இங்க சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் அந்த போதை கலாச்சாரத்துக்கு உட்பட்டதால் அதிகமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளியில படிக்கிற குழந்தைகள் கூட இன்னைக்கு ஜாதி பேரை சொல்லி கஞ்சா போதையில மாட்டிட்டு இன்னைக்கு கத்தியை எடுத்துட்டு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெற்ற நிலைமை இன்னைக்கு திருநெல்வேலியில இருக்குது என்பதை நான் வேதனையோட படிய வைக்கிறேன். இங்க மண்பாண்ட தொழில் சரட்டு மண் கிடைத்திட இலவச அனுமதி வழங்க வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கையும் நிச்சயமாக அரசு கவனத்திற்கு நாம் கொண்டு செல்வோம். இங்க வள்ளியூர்ல பஸ் நிலையம் ஒண்ணு கட்டுறோம் சொல்லி அந்த விரிவாக்க பணி ரொம்ப ஸ்லோவா ஆம வேகத்துல போயிட்டு இருக்கு. அதை அரசாங்கத்திற்கு கவனத்திற்கு சென்று அந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக முடித்து அந்த டெண்டர் விடப்பட்டது வியாபாரிகள் பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக அந்த பேருந்து விரிவாக்கம் நிலையத்தை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி இங்க இருக்கிற கூடன்குளம் அனல் மின் நிலையம் உள்ளூர் பகுதியில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்பதும் மக்களுடைய நீண்ட நெடிய கோரிக்கையாக இருக்கிறது. அதே மாதிரி இங்க ஒரு பள்ளி மாணவர் அந்த போதை கலாச்சாரத்துல மாட்டினவங்க கிட்ட சிக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வேதனையோட நிச்சயம் உங்க முன்னாடி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது அத்தனைக்கும் நாம் முற்றுப்புள்ளி வைத்து திருநெல்வேலி என்றாலே என்ன, வீரம் செறிந்தவன். திருநெல்வேலினால வீர செறிந்தவன். கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. சிதம்பர பிள்ளை பிறந்தவன். நம் நாட்டுக்கு முதலில் கப்பலை கொண்டு வந்த ஒரு உத்தமர் வாழ்ந்தவன். செக்கு இழுத்தாலும் தன் உறுதியிலிருந்து மாறாம வாழ்ந்தவர் நமது வ.உ.சி. அவர்கள். அவரை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு
ஒண்டிப்புதூர்ல இருக்கிற மாவீரன் ஆகட்டும், கட்டபொம்மன் ஆகட்டும், எல்லோரும் பிறந்த இந்த வீர மண்ணு தான் நம்ம திருநெல்வேலி என்பதுல நான் பெருமையோட இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்படுகிறேன். திருநெல்வேலி என்றாலே அல்வாவுக்கு ஃபேமஸ். அந்த அல்வாக்கு சிறந்த ஒரு பூமி. கேப்டன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இங்க இருக்கிற தாமிரபரணி, நான் காலையில திருநெல்வேலி மாநகர்ல இருந்தா வந்தேன். முற்றிலும் அசுத்தப்பட்டு முற்றிலும் சாக்கடைகளும் கழிவுகளும் கலக்கின்ற ஒரு தாமிரபரணியை பார்க்கும்போது உண்மையிலேயே என் மனது ரொம்ப ரொம்ப வேதனை அடைந்தது. நிச்சயம் இந்த நிலைகளை எல்லாம் மாறணும். நமது தாமிரபரணி ஒரு தாய்ப்பாலுக்கு இடையான ஒரு சுத்தமான ஒரு தண்ணீராக நிச்சயம் மாறணும். அந்த தாமிரபரணி தண்ணீர் தான் இங்க இருக்கிற விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் தொழிலுக்கும் ஆதாரம் என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற கழிவுகள் கலக்கின்ற ஒரு தாமிரபரணியா இல்லாமல் ஒரு சுத்தமான சுகாதாரமான தாமிரபரணியை நிச்சயம் 2026 தேர்தலுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுக்காக நிச்சயமாக உழைத்து அதை முன்னேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியா சொல்றேன். நெல்லையப்பர் கோயிலுக்கு நான் காலையில போனேன். காந்திமதி அம்மாவை பார்த்தேன். அது மட்டும் இல்லை, இங்க இருக்கின்ற பிரசித்தி பெற்ற கோவில்கள் எல்லாம் எத்தனையோ ஆண்டு காலத்திற்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில்கள் என்பதை பார்க்கும் போது பிரமிப்பாக இருக்கிறது. அதனால இந்த பூமி எப்பொழுதும் வளம் செறிந்த பூமியா, நிம்மதியான பாதுகாப்பான ஒரு பூமியா இருக்கணும் என்பதுதான் கேப்டனோட ஆசை, என்னுடைய ஆசையும் கூட என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோரிடையுமே சொல்றேன். கேப்டனுடைய பாடல் எழுந்தாமல போலன்னு அதுல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வெட்டருவா மீசையோட கண்ணை அப்படி உருட்டிட்டு கேப்டன் வருவார். அந்த வெட்டருவா மீசைக்கு நீங்க தான் உரிமையாளர்கள். திருநெல்வேலி என்றால வெட்டருவா மீசை, தைரியம், அந்த அருவா வெட்டுக்கத்தி இங்கதான் ஃபேமஸ். அது மாதிரி தலைவர் அந்த மீசையை வச்சு அப்படி நடந்து வந்தாருன்னா நேரடியா நம்மளுடைய தெய்வமே நடந்து வந்த மாதிரி நம் கண்ணுக்கு அந்த கம்பீரம் அது இருக்கும். அதனால கேப்டன் செய்த எத்தனையோ நல்ல திட்டங்கள் மக்களுக்காக உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்னார். அனைவருக்கும் இலவச கல்வியும் மருத்துவத்தையும் தருவேன். அனைவருக்கும் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் மூலம் அவர்களுக்கு வாழ்வியலை உருவாக்குவது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே உத்தமர் நமது கேப்டன் அவர்கள் என்பதை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த நிச்சயம் தலைவருக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா இந்த தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்றி காமிச்சிருக்க. ஆனா நம்ம மக்கள் கேப்டன் இருந்த போது அவருடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்கல. இன்னைக்கு தலைவர் மறைந்த பிறகு இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் கேப்டன் அப்படி நல்லவர், வல்லவர், இது உதவி செஞ்சார், அந்த உதவி செஞ்சார். அவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அத்தனை உதவிகளையும் செய்ததாக தொடர்ந்து யூடியூப்ல வரும்போதுதான் நம்ம மக்களுக்கே கேப்டன் யாரு, அவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு, அவர் எப்படி மக்களுக்காக வாழ்ந்தார் என்பதை இப்போதான் புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா தலைவர் இருந்தப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவர் உங்களுக்கான தலைவர், மக்களுக்கான தலைவர், இந்த மக்களை நேசித்த ஒரு உன்னத தலைவர் என்பதை காலம் கடந்து நீங்க உணர்ந்திருக்கீங்க. இப்பவும் ஒண்ணு இல்ல, நம்ம கேப்டன் வேறு எங்கேயுமே போல கரை வெட்டி கட்டி துண்டு போட்டு அத்தனை பேருமே கேப்டன்கள் தான். அங்க என் கண் முன்னாடி உட்கார்ந்து இருக்க மஞ்சள் சேலை கட்டிய அத்தனை பெண்களுமே லேடி கேப்டன்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நிச்சயம் நமது தலைவருடைய கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெடுப்போம். அந்த வெற்றி கனிகளை நம் தலைவர் காலடியில நிச்சயம் கொடுப்போம் என்பதை கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து வருகின்ற 2026 தேர்தல் அமோக வெற்றி பெறணும். அதற்கு பிறகு வருகின்ற 3 மாதத்துல உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலே என் கண் முன்னாடி நிற்கின்ற நீங்க தான் கவுன்சிலர்கள், சேர்மன், வைஸ் சேர்மன், துணை மேயர், மேயர், ஒன்றிய கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் என்ற உயர் பதவிகளில் உங்களை வைத்து பார்க்க வேண்டும் என்பதால் கேப்டனுடைய கனவு லட்சியம். அதுவே உங்கள் அன்னையாக என்னுடைய கனவு லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
எனவே இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் அமைத்த பூத் போக மீதி ஏதாவது பேலன்ஸ் இருந்தா உடனடியாக பூத் கமிட்டிகளை அமைத்து தேர்தலுக்கு நீங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். தேர்தல் கூட்டணியை பற்றி தலைமை கழகத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நான் என்றைக்கு வெளியிடுகிறேனோ அதுதான் உண்மையான அறிவிப்பு. அதுதான் உண்மையான அறிவிப்பு. அதுதான் நம்ம தேமுதிகவுக்கான அறிவிப்பு. அது வரைக்கும் இந்த யூடியூபர்களும் சேனல்களும் எதை வேணாலும் சொல்லட்டும். இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம். நம்ம வேலையை நாம பார்ப்போம். நம்ம கடமையை நாம் செய்வோம். இவங்க சொல்றாங்கன்றதுக்கெல்லாம் பயந்து ஒளிஞ்சு ஓடுற கட்சி கிடையாது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். சலசலப்புகளுக்கெல்லாம் இந்த நம்ம அஞ்சக்கூடியவங்க. நம்ம வேலை என்ன? நம்ம அடுத்த தேர்தலை எப்படி ஜெயிக்கிறோம் என்றதை மட்டும் நீங்க மனசுல உணர்ந்து அந்த வேலையை மட்டும் நாம் செய்வோம். மகத்தான வெற்றி பெறுவோம். நாம் சரித்திரம் படைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாளைக்கு என்ன தேதி? கேப்டன் மனைவியாக உங்கள் அண்ணியாக நான் மாறிய நாள். அன்று தலைவரோடு நான் செய்த எடுத்துக்கொண்ட உறுதிமொழியில இருந்து இம்மி அளவும் இந்த நிமிடம் வரைக்கும் உங்கள் அண்ணி உங்கள் அன்னையாக கேப்டனின் துணைவியாக இறுதி காலம் வரைக்கும் வாழ்வேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்கிறேன். இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை என்றாலும் அவர் தெய்வமாக நம்மிடையே இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கருடராக தெய்வமாக இருந்து வழி நடத்திட்டு இருக்கார். அதனாலதான் கேப்டன் ரதம் நம்முடன் வந்திருக்கிறது. அதனால நாளை ஒரு நாள் நான் எங்கேயும் வெளியே வர மாட்டேன், யாருடனும் பேச மாட்டேன். மௌன விரதத்தோடு நான் தனியாக முழு நாள் தலைவருடைய எண்ணத்தை அவரையே நினைத்து நாளை முழுதும் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், எங்கும் வரமாட்டேன் என்பது எங்கள் கழக தொண்டர்களுக்கு தெரியும். அதனால் நாளை ஒரு நாள் உங்க அண்ணியை தயவு செஞ்சு யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் தலைவரோட வாழ்ந்த நாட்களை நினைவிலே வைத்து நாள் முழுவதும் அவருக்காகவே தியானம் செஞ்சு அவருடைய வாழ்ந்த நாட்களை நான் நிச்சயம் நினைவு கூறும் நாளாக நான் மாத்திட்டேன். எங்கும் வெளியும் வரமாட்டேன், யாரோடையும் பேச மாட்டேன் நாளைக்கு ஒரு நாள் என்பதை இன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு நான் வெளியே வரமாட்டேன். அதுக்குதான் 1ஆம் தேதி நான் வரேன், கன்னியாகுமரியில தான் இருப்பேன். அன்னைக்கு எல்லாரையும் சந்திப்பேன். ஏன்னா தலைவர் கடவுள் எனக்கு கொடுத்த வரம், எனது கணவர், என் வரம், என் கணவர். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொல்வாங்க. அந்த கடவுளே ஆசீர்வதித்த எங்க 2 பேரையும் இணைத்த இந்த பந்தமான நாள் நாளைக்கு என் லைஃப் லாங் அந்த நாள் தான் என் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான நாள். எனவே அந்த நினைவோடு நான் உங்களோட என் பணிகளை செய்து உங்களுக்காக வாழ்வது ஒன்றே என்னுடைய கடமை என்பதை மட்டும் இப்ப சொல்றேன். கேப்டனால அவங்க ரத்தமான 2 உறவுகள் விஜய பிரபாகர், சண்முக பாண்டியன். அவர் ஒருத்தர் அரசியலுக்கும் ஒருத்தர் சினிமா துறைக்கும் இன்னைக்கு உங்களுக்காக கேப்டன் கொடுத்துட்டு போயிருக்காரு. அழுகாது, அப்பாவை சொன்னாலே அழுகுமாரு, அழுக வேண்டாம். நம்ம தொண்டர்கள் இருக்காங்க, நமக்கு துணை நிற்பார்கள், நம் தாய் குலங்கள் நமக்கு இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன், எனக்கு பிறகு விஜய் பிரபாகரும் கொம்பு சீவி சண்முக பாண்டியனும் உங்களுக்காக துணை நிற்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் தேவையில்லை. தலைவர் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போன அந்த கடமைகளை நாம் நிச்சயமாக சரியான முறையில் நடத்தி உங்கள் அத்தனை பேரையும் மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில உயர்த்துவதுதான் உங்க அம்மாவா என்னுடைய எத்தனை பேருடைய என்னுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனவே தலைவர் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார், மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர். மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக இருக்கின்ற நமது தலைவர் அவர்களுடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம். அந்த வெற்றி கனிகளை நம் தலைவர் காலடியிலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம்,
நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் 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 என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு ராஜாபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக பாசத்துக்குரிய அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை நாடி உங்களை தேடி உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைமையாக கண்ணியமிக்க அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் நம்முடைய கேப்டனுடைய வெற்றி பெறுவர்கள் விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களே உங்களுக்காக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, வருகிற 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மகத்தான வெற்றியை தேர்ந்தார்கள் என கேட்டு அன்புள்ள கொண்ட அன்னையாக ஒட்டுமொத்த கழக தலைவர்களையும் அரவணைக்கும் அன்னையாக அன்னையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களுக்காக குரல் கொடுக்க உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்கள் என கேட்டு உங்கள் வீட்டு பெண்ணாக உங்கள் மத்தியிலே நம்முடைய பொதுச் செயலாளர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பொதுச் செயலாளரோடு நம்முடைய கேப்டனுடைய நிஜ சக்தியாக அன்புக்குரிய விஜய பிரபாகரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களை உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு
அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு வெற்றி பெறவிட்டு இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து கம்பீரமாக கையசித்து நம்முடைய பொதுச் செயலாளர் பாசத்துக்குரிய அந்நியார் அவர்கள் இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களாகிய உங்களை சந்தித்து ஒரு கை கும்பிட்டு மக்களே உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை அரசியலை உருவாக்கி தரக்கூடிய தமிழக அரசியலே அசைக்க முடியாத ஒரு பெண் சக்தியாக உருவெடுத்திருக்கிற கேப்டனுடைய விஜயசக்தி அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கேப்டனுடைய வெற்றி திருமகனாக விஜய பிரபாகரன் அவர்களும் மக்களை உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை காண்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து கொட்டு முரட்சி சின்னத்திற்கு எதிர்காலத்தில் நீங்கள் வாய்ப்பளித்து மீண்டும் முரட்சி சின்னம் இந்த தொகுதியை வென்றது என்கிற அந்த செய்தியை தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக கண்ணியமிக்க அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு வெற்றியை தேடி தாருங்கள் மக்களை என கேட்டதற்காக மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைமையாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியே நம்முடைய பொதுச்செயலாளராக வந்து கொண்டிருக்கிறார். மக்களை உங்களுக்காக உழைப்பதற்காக எங்களுக்கு ஒரு வெற்றியாய்ப்பினை தாருங்கள் மக்களை என கேட்டு இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி இறங்கி பையா நான் பின்னாடி வரணும்ண்ணா. மாஸ்க் காட்டி விட்டியடா. அது சார் அந்த லென்ஸ் போது கோபி போது இங்கயா வண்டியில் ஏறுறாங்களா? சென்னைக்கு போறாங்களா? வண்டியில் ஏறுறாங்களா? கேட்டு பூட்டிருப்பாங்களே. நல்லா பட்டு பட்டுன்னு தெரிவிக்கிறீங்களே. அவ்வளோதான் 12 அடிச்சிருமா? போனா வாணா ஐயா போங்க ஐயா. அங்க போறீங்களா? அப்படியே நிறுத்தினா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களை உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவியாக நம்முடைய பாசத்துக்குரிய அந்நியார் அவர்கள் புரட்சி அந்நியார் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து கொட்டு முரசு சின்னத்திற்கு வருகிற தேர்தல் காலங்களிலே தாருங்கள் மக்களை என கேட்டு அன்புள்ள கொண்ட அன்னையாக கழக பொதுச் செயலாளர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பொதுச் செயலாளர்கள் மாநில இளைஞர்களுடைய செயலாளர் நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய மறுவுருவமாக விஜய பிரபாகரன் அவர்களும் இந்த ராதாபுரம் தொகுதி மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களை உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவியாக உங்கள் மத்தியில் இருக்கிற உங்கள்